பேர் மகாவிஷ்ணு. பேக்கரி நான் தான் வச்சுருக்கிறோம். பேக்கரியில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 1:30 மணி அளவுக்கு வந்து மாமூல் கேட்டு ஒரு சொல்ல போனாங்க வந்து. அது ஓனர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் தான், வேலை செய்கிற பையன் தான் இருந்தான். வேலை செய்கிற பையன் வந்து அவன்கிட்ட ஃபோன் நம்பர் எழுதிட்டு நான் தான் வந்தேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸு பையன் ஓனர் இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னான். அப்புறம் சொல்லிட்டு பிறகு அப்புறமா கத்தி எடுத்து கண்ணாடி எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் உடச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் கடையில் இதே மாதிரி முத்தியால்பேட்டை பகுதியில் செப்பல் வந்து வாங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து விலை பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பொழுது அதுக்கப்புறமா கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணாடிலாம் உடச்சி போட்டுட்டு போயிட்டாங்க, சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து பார்த்தாங்க. உடனே ஒரு 1/2 அன் ஹவரில் பிடிச்சிட்டாங்க. இது அடிக்கடி இப்போ அதே சம்பவம் பேக்கரியில் நடக்கும்போது மாதிரி பிடிச்சாங்க, நடந்தது. திரும்ப அடிக்கடி இதே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் இவங்கள இதுக்கப்புறம் இந்த மாதிரி வியாபாரிகளை தொந்தரவு கொடுக்க மாட்டார்.